டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏ போர்டுக்கு 5 இல்லைன்னா 0 வரும், சி போர்டுக்கு 3, 8 வரும்னு சொல்லி தான் மெயினாக எடுத்து கொடுத்துருந்தேன் நண்பா. ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதுவுமே வின்னிங் வரல. அதே மாதிரி பிசிக்கு 69, 64 மெயினாக கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா 44 நண்பா. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, மிஸ் ஆயிடுச்சு நண்பா. பரவாயில்ல நண்பா, சாரி. இன்றைக்கான கணிப்பை பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிளான பேட்டர்ன் தான் இருக்குது, பார்த்துடலாம். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இன்றைக்கி பார்த்த ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த டெய்லி சார்ட்டில் ஆல்ரெடி 2 டைம் விழுந்துருந்த நம்பரை அந்த பேட்டர்ன் தான் எடுத்திருந்தோம். சரிங்களா? அதாவது இங்கே 64, ஒரு 4 நாள் கழித்து ஒரு 64. சரிங்களா? மறுபடியும் ஒரு 4 நாள் கேப்பில் இந்த லீவு கணக்கு விட்டால் இங்கே 64 சொல்லி வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நண்பா மெயினாக. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 44 நண்பா. இல்லைங்களா? இது மிஸ் ஆயிடுச்சு. ஒரு வேளை ஒரு வாரம் டிலேவாக வந்து ஒரு நாள் டிலேவாக நாளைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? ஒரே ஒரு டைம் உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்த ரூட்டு காட்டுறப்பறம் இப்போ பார்த்திங்கன்னா 84 நண்பா. சரிங்களா? அதே மாதிரி ஒரு 4 நாள் கேப்பில் ஒரு 93 நண்பா. சரிங்களா? இப்போ இந்த 4 நாள் கேப் கரெக்டாக இந்த லீவு நாளும் சேர்த்து வருது நண்பா. சரிங்களா? இந்த லீவு நாளும் சேர்த்து கனெக்ட் பண்ணி வந்துச்சுன்னா பிசிக்கு ஒரு 84 இல்லை 93 இந்த மாதிரி 8, 9 பேரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரிங்களா? அடுத்த ரூட்டு காட்டிடுறேன். இது மாதிரி நீங்கள் ரிசல்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டு 2 நண்பா. சரிங்களா? இந்த பி போர்டு 2 எடுத்து ஏ போர்டு வச்சதுக்கு இந்த பிசிக்கு 21 இல்லைன்னா இந்த 09 வந்துருக்கணும் நண்பா. சரிங்களா? ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 44. சரிங்களா? நாளைக்கு ஒரு வேளை இந்த 21 எடுத்து பிசிக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கிராஸு 209 நண்பா. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 244. சரிங்களா? சி போர்டு மட்டும் பவர் வச்ச கணக்காகுது. சரிங்களா? சி போர்டு 9க்கு பவர் 4 வச்சு ஆடிருக்கான். ஒருவேளை இந்த நம்பர் நான் விழுந்துருந்துன்னா இன்றைக்கி பி போர்டுக்கு ஒரு 0வோ இல்லையோ 5ஓ வந்து நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அது இப்படி இல்லைன்னா அது ஆல் போர்டில் இங்கேனாலும் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. ஒரு அடுத்த ரூட் வீக்லி சார்ட்டில் இருக்கு காட்டுறேன். இந்த இயர்லி சார்ட்டில் ஒரு நம்பர் இருக்குது நண்பா. சரிங்களா? அதையும் பார்த்துடலாம், அப்புறம் வீக்லி சார்ட் போய்க்கலாம். அதாவது இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டு 2க்கு 2 நிறுத்திட்டு, சரிங்களா, பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 03 நண்பா. 13 வச்சுருந்துருப்பான் பிசிக்கு. அதாவது இந்த மேல் நம்பர் 03, இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 203 மேல் நம்பர் கிராஸு. இது பார்த்திங்கன்னா 213. சரிங்களா? இந்த கணக்குக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு இங்கேயும் ஒரு பி போர்டில் 0வோ இல்லை 5ஓ வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. இங்கேயும் பி போர்டில் 0 பெண்டிங் இருக்குது. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா இந்த 266 நண்பா. சரிங்களா? இந்த 266க்கு இங்கே 213 நண்பா. பி போர்டு மட்டும் ஒரு நம்பர் பவர் வச்சு ஆடி இந்த கணக்கு வருது. சரிங்களா? 266, 213 இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சி போர்டில் ஒரு 6ஓ இல்லை 1ஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க நண்பா. அடுத்த ரூட் நான் காட்டுறேன். இந்த வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, அதாவது ஒரு நம்பர் இருக்குது நண்பா. நான் அது எல்லா இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது, ஆனால் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை மட்டும் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? இந்த 0, சரிங்களா, இந்த 0, அப்புறம் இந்த மேல் நம்பர் 6. சரிங்களா? இந்த மேல் நம்பர் 6, இங்கே கீழ் நம்பர் 6, மறுபடி மேல் நம்பர் 4 வந்து ஒரு சி போர்டுக்கு வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த மேல் நம்பர் 64க்கு இங்கேயே வந்து ஒரு 64 வச்சுருந்துருக்கான். சரிங்களா? இருந்தாலும் ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா நாளைக்கு சி போர்டுக்கு ஒரு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து இன்னொரு இடத்துல நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதாவது இதே வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே 0, 24. சரிங்களா? அதே மாதிரி இந்த 0, 24 இந்த மேல் நம்பர் 2 நம்பர் அப்படியே கீழே ஆடி இருப்பான். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு இடத்துல காட்டுறதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 9 நண்பா. சரிங்களா? ஏ போர்டு 9, அப்புறம் இந்த மேல் நம்பர் 5. சரிங்களா? அப்படியே இங்கே கீழே 5,
மறுபடியும் இந்த மேல் நம்பர் 2 இங்கே 2 நண்பா. சரிங்களா? இதே மாதிரி தான் இன்றைக்கி கூட இந்த 064 மேல் நம்பரு, கீழே 064 சி போர்டுக்கு ஒரு 4 வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா சிங்கிள் போர்டு ட்ரை பண்ணுறவங்க பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரூட்டு காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0, சரிங்களா, ஒரு நாள் கேப் விட்டு 0 நண்பா. சரிங்களா? இப்போ இந்த இட நம்பர் 1 எடுத்து இங்கே 1 வந்திருக்கணும் பி போர்டுக்கு. ஆனால் வந்து ஒரு அந்த நம்பர் பவரில் வந்து 6ன்னு வச்சுருந்துருப்பான். சரிங்களா? இதே கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு 4க்கு வச்சதுக்கு இங்கே வந்து 0க்கு 0 வந்திருக்கணும் நண்பா. சரிங்களா? வரல. சரிங்களா? ஒரு வேளை ஒரு வாரம் டிலேவாக வரலாம். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க, இதே மாதிரி தான் இந்த 4, சரிங்களா, ஒரு நாள் தள்ளி 4. சரிங்களா? இந்த 4க்கு 4 வச்சதுக்கு இந்த இட நம்பர் 0 எடுத்து நாளைக்கு 0 இல்லைன்னா 5 ஏ போர்டில் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு நண்பா. இன்றைக்கி மிஸ் ஆன நம்பர் நாளைக்கு இறங்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இல்லைன்னா இந்த சி போர்டு பார்த்திங்கன்னா 5 வச்சதுக்கு இந்த இட நம்பர் 7 எடுத்து நாளைக்கு சி போர்டுக்கு ஒரு 7ஓ 2ஓ வரக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இந்த 2 பேட்டர்னில் ஏதோ ஒரு நம்பர் உட்காருங்கிறது என்னோடய கெஸிங் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரூட்டு பார்த்துட்றேன். நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 0 இல்லைன்னா வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பிசிக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா மெயினாக 64, 84, 24 நண்பா. நம்ம சி போர்டில் 4 பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கணக்கு பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 4 வந்தால் பிசிக்கு 64 இல்லை 84 இல்லை 24 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அதே மாதிரி ஏசி பார்த்திங்கன்னா 57, ஒரு 55, ஒரு 58, ஒரு 04 நண்பா. சரிங்களா? 3 டிஜிட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 7 நம்பர் நண்பா. 574, 584, 069, 064, 509, 546, 573 நண்பா. சரிங்களா? உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.